ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 1-5-9 ரகசியங்கள். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு 3 வீடுகளை பிரித்து வச்சுருக்காங்க. நமது லக்ன பாவகம் மற்றும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் மற்றும் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம். இந்த 3 ஸ்தானங்களுக்கும் எப்போவுமே ஒரு ஒற்றுமை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய வீடுகள் இவைகள் தான். அதே மாதிரி இந்த 3 வீடுகளும் பார்த்திங்கன்னா நம்மை, நம் தகப்பனாதி வர்க்கத்தை, நமக்கு பிறக்கப் போகும் வாரிசுகளை ஒன்றிணைக்கும் ஒரு பாலம் மாதிரி செயல்படும். இது ஒரு மந்திரஸ்தானம். உங்களுடைய பாக்கியம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறதுனா 9ஆம் இடத்துல. அப்பாவை பற்றின விஷயம் 9ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை பற்றின விஷயம் 9ஆம் இடம், நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை பற்றின விஷயம் 9ஆம் இடம். அந்த புண்ணியத்தின் மூலமாக நீங்கள் என்னென்ன பெறப்போகிறீர்கள், எதை எதை அனுபவிக்கப் போகிறீர்கள், வாழ்க்கையில் எப்படி முன்னேறப் போகிறீர்கள்ங்கிறத குறிக்கிற இடம் 9. அந்த 9இன் மூலமாக நீங்கள் உருவாகிறீங்க உங்கள் லக்னம். இந்த லக்னத்தின் மூலமாக இந்த பிறவியில் உங்களுடைய செயல்திறன், நன்மை, தீமை, எப்படியெல்லாம் செயல்பட போகிறீர்கள், எதை எதை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்கிறத தீர்மானிக்கிற வீடாக 1ஆம் வீடு வரும். அடுத்து நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம், அதன் விளைவுகளை நமது வாரிசுகள் எப்படி அனுபவிக்க போகிறாங்க, அந்த 5ஆம் இடம் தரக்கூடிய மந்திரஸ்தானம் அடுத்ததை முடிவு செய்யும். ஸோ இதுதான் அந்த 1-5-9க்கு உண்டான சூட்சமம். நாம் ஒரு தகப்பனால் இந்த பூமிக்கு வரோம், தாய் தகப்பனுடைய இணைவினால். நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய வாழ்க்கை துணையின் இணைவின் மூலமாக நம்ம பூமிக்கு அனுப்புகிறோம். அப்போ இந்த 1-5-9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொடர்புகள் பார்த்திங்கன்னா மந்திர தொடர்புகள். இதை லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி ஸ்தானம்ங்கிறத ஒருவனுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கிறது என்பதை கணிப்பதற்கு, அந்த பூர்வ புண்ணியத்தின் வாயிலாக அவன் எதை எதை அனுபவிக்க போகிறான் என்பதை கணிப்பதற்கும், அவனுடைய வாரிசுகள் பிறந்து அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் புகழுடனும் செல்வத்துடனும் பொருளாதார வளர்ச்சியுடனும் கௌரவ அந்தஸ்தை பெறும் யோகியதையுடனும் இருப்பார்கள் என்பதை கணிப்பதற்கும் உதவும். இதில் நீங்கள் எந்த லக்னம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த 1-5-9ஆம் அதிபதிகள் நண்பர்களாகவே இருப்பாங்க. எதிரிகளாக வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதியாக சூரியன், 9ஆம் அதிபதியாக குரு, 3 பேரும் நண்பர்கள். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதியாக புதன், 9ஆம் அதிபதியாக சனி, லக்னாதிபதியாக சுக்கிரன், 3 பேரும் நண்பர்கள். மிதுன லக்னத்துக்கு அதே தான் ரிப்பீட். கடக லக்னத்தை எடுத்துட்டிங்கன்னா 1ஆம் அதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி குரு, 3 பேரும் ஆத்மார்த்த நண்பர். சிம்ம லக்னத்துக்கும் அதே தான். 1-5-9ஆம் இடம் சூரியன், குரு, செவ்வாய். கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் புதன், சுக்கிரன், சனி நண்பர்களாகவே வருவாங்க. இந்த திரிகோணங்கள் ஆத்மார்த்தத்தை, நமது முற்பிறவியை அல்லது நமது வழியாக தோன்றும் நன்மை தீமைகளை, முன்னோர்களை குறிக்கும் வீடுகளாகவே வரும். இது போக இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தத்துவார்த்த ரீதியாகவும் ஒரே தத்துவம் தான் திருப்பி வரும். தத்துவங்கள் மாறாமல் அப்படியே செயல்படும் தன்மை அப்படிங்கிறது திரிகோணஸ்தானங்களுக்கு உண்டு. இந்த 1-5-9ஆம் ஸ்தானங்களுக்கு உண்டு. எந்த ஒரு ஜாதகத்திற்கு இந்த 1-5-9ஆம் அதிபதிகள் பெருமளவு கெட்டு போகாமல், நட்பு நிலைக்கு கீழே போகாமல் அமர்றாங்களோ இவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் கொடுத்து வச்சவர்கள். இதோட இன்னொரு ரகசியம், உங்கள் லக்னேசன் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி 5ஆம் வீட்டிலோ 9ஆம் வீட்டிலோ போய் அமர்ந்துட்டார்னாலே உங்கள் ஜாதகம் வாழ்க்கையில் எதையாவது சாதிப்பதற்குத்தான் பிறந்தது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த பிறவியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயம் உண்டு. இதை இப்படி 2 விதமாகவும் பிரிக்கலாம். ஒன்று, லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார், அப்பா மூலமாக எல்லாமே கிடச்சிடும், பூர்வ புண்ணியத்தின் மூலமாக எல்லாமே கிடச்சிடும். அதாவது நீங்கள் பாக்கியதையே அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இப்போ உதாரணமாக நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம், 9ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றார் மகரத்தில்.
உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தகப்பன், தகப்பனாதி வர்க்கம், அவர் காட்டும் நல்வழி, குருமார்கள், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், உயர்கல்வி, மேன்மை, அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்பாவோட தொழிலே எடுத்து செய்யக்கூடிய யோகிதை, அப்பாவே சொத்து சொபத்து சுகங்களை சேர்த்து வச்சுடுவார் அப்படிங்கிறது மாதிரியான அருமை பெருமைகள் அனைத்தும் கிடைக்கும். சரி, லக்னாதிபதி போய் 5ஆம் வீட்டில் உட்கார்றாரு. 5ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்றதும் சற்றும் குறைந்த அமைப்பு கிடையாது. தன்னுடைய மித்திரனுடைய வீட்டில் போய் உட்காருவார். ஒன்று, புத்திரர்களை நல்ல விதத்தில் கொடுத்து குழந்தை பிறப்புக்கு பிறகு வாழ்வியலில் மிக பெரும் வெற்றிகள், முன்னேற்றம், பொருளாதாரம், வளர்ச்சி, அந்த குழந்தைங்க வளர 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 உங்களுடைய புகழ், மேன்மை, கௌரவம், அந்தஸ்து வளர்வது அப்படிங்கிறது மாதிரியான சூட்சுமத்தை கொடுப்பார். இப்போ ஒரு உதாரணமாக சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் லக்னாதிபதி சூரியன் போய் 5ஆம் இடம் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கார். தனுசு வீட்டில், தனுர் மண்டலத்தில் லக்னாதிபதி. அற்புதமான அமைப்பு. அதனால் நம்ம லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கணுங்கிறது மிகச்சிறந்த அமைப்பு தான், அது மறுக்க முடியாது. ஆனால் அதை விட 5 அல்லது 9ஆம் வீட்டில் உட்காந்துட்டாலே ஜாதகன் எப்படியும் வாழ்வியலில் வெற்றிகளை பெற்றுவிடுவான். ஒரு சராசரி வாழ்க்கைக்கு மேம்பட்ட வாழ்வியலை தரக்கூடிய யோகிதைகள் இந்த 1, 5, 9ஆம் வீடுகளுக்கு உண்டு. அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் அதிபதிகள் யாராவது ஒருத்தர், 3 பேரில் இல்லை, யாரோ ஒரு ஆள் ஆட்சி அடைஞ்சிருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ அவருடைய வீடு மற்றும் அவர் பார்வை பெறும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு கடமைப்பட்டதாகும். ஒருவருக்கு பாக்கியாதிபதி வலுத்திருக்கிறார் என்றால் அவர் இந்த பிறவியில் அனைத்து விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கார் அப்படிங்கிறதுல அர்த்தம் வரும். இதை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி தயாராக இருந்தால் போதும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருக்கிறார் என்றால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின் வயது வாழ்க்கையில் புத்திரர்கள் எல்லாம் பிறந்த பிறகு கண்டிப்பான வளர்ச்சி, முன்னேற்றம், யோகங்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பும் உருவாகும். லக்னாதிபதியை வலுத்துட்டார்னா கேட்கவே வேணாம், அது நேரடி வலுன்னு வந்துடும். ஒவ்வொரு தத்துவங்களையும் மீண்டும் மீண்டும் அதே தத்துவத்தில் இணைக்கும் சூட்சுமமான வீடுகள் தான் இந்த 1, 5, 9. உதாரணமாக மேசம் நெருப்பு தத்துவம், அக்னி தத்துவம் சொல்லுவாங்க. சிம்மம் அக்னி தத்துவம், தனுசு அக்னி தத்துவம். ஸோ அந்த ஒரே ட்ரையாங்கிள். இதில் மேசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்கின்ற கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது மாதிரியே சிம்மத்துலேயும் அதே நட்சத்திரங்களே ரிப்பீட்டாக வரும். தத்துவமும் ரிப்பீட்டாக வரும், நட்சத்திரங்களும் ரிப்பீட்டாக வரும். சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதங்கிற அதே நட்சத்திரங்கள் கேது, சுக்கிரன், சூரியன். தனுசில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான் வரும். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதங்கிற அடிப்படையிலே வரும். ஸோ ஒரே தத்துவம், ஒரே நட்சத்திரநாதர்கள், ஒத்த குணம் கொண்ட நண்பர்கள், ஒத்த வழியில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள், தகப்பன், மகன், பேரன் அப்படிங்கிற வம்சாவளியை விருத்தி செய்யக்கூடியவர்கள், புகழ், கௌரவம், அந்தஸ்து, முயற்சி, அதிர்ஷ்டம், புண்ணியம், பாக்கியம், தெய்வ கடாட்சம், அனுகூலம், லக்ஷ்மி ஸ்தானம், வளர்ச்சி, கௌரவம், வெற்றி, பதவி, அந்தஸ்து, வரலாற்று சிறப்பு மிக்க குடும்பம், அமைப்புகள், முன்னேற்றங்கள் அத்தனையும் ஒழிஞ்சிட்டு இருக்கிற இடம் இந்த 3ங்க. 1, 5, 9. ஸோ இந்த 3 வீடுகள் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதாக இருந்தால், ஆக்சுவலாக அந்த வீடுகள் தொடர்பில் தான் இருக்கும். அந்த வீட்டின் அதிபதிகள் ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டவர்களாக இருந்தாலே அந்த ஜாதகம் முன்னேற்றத்தை பெறும் என்பதில் எல்லளவும் ஐயம் இருக்காது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையாக பெற்றிருந்தாங்கன்னாலும் கூட அது ஒரு விதமான சிறப்பு தான். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம். இந்த கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் மிதுனத்தில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. புதனும் சுக்கிரனும் மிதுனத்தில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அப்போ 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இணைஞ்சிருக்காங்க. லக்னத்திலே சனி உட்கார்ந்துருக்காரு. லக்னத்தில் உட்கார்ந்துருக்க சனி 10ஆம் பார்வையால் மிதுன வீட்டை பார்க்குறார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகள் சக்தி மிகுந்த அளவில் இணைந்திருக்கிறார்கள் பார்வையின் மூலமாக. 5க்குடைய சனி லக்னத்தில் இருக்கார். அவர் தன் 10ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான இணைவு. புரிஞ்சுங்களா? ஒரு கிரகங்கள் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். கேந்திரத்தில் இருப்பதன் மூலமாக ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும், திரிகோணத்தில் இருப்பதன் மூலமாக ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும், ஒரே நட்சத்திரநாதனின் அமைப்பில் இருக்கும்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும்.
ஒன்றை மற்றொன்று பார்ப்பதன் மூலமாகவும் ஒன்றுக்கொன்று தொடர்பு. ஸோ நிறைய தொடர்புகளும் இந்த அமைப்பில் இருக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, இந்த 1, 5, 9ஆம் அதிபதியில் யாராவது ஒருத்தர் வலுவாக இருக்கலாம். லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ, இது ஒரு முன்னேற்றமான அமைப்பு. அதே மாதிரி இவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகளில் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே பாக்கியங்களை அனுபவிப்பதற்கும் பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பதற்கும் ஒன்று தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாகவோ அல்லது உங்களின் சுயமுயற்சியின் மூலமாகவோ அல்லது புத்திர சந்தான விருத்தி ஏற்பட்ட பிறகோ வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பை சூடும் அமைப்புகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.